பசிக்கு கையில் தான் சாப்பிடணும். கத்திரிக்காய் இப்போ எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு INDUZ கிச்சன் அண்ட் vlogs. பிரியாணி வாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பிரியாணி வாரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி பார்த்திங்கன்னா குஸ்கா பிளெயின் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குஸ்கா வந்து நிறைய பேரோட ஃபேவரெட்டு. ஸோ பிளெயின் பிரியாணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல குயிக்காக ஒரு 10 to 15 நிமிஷத்தில் எப்படி குஸ்கா வந்து செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஸ்கா தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பிளெயின் பிரியாணி குஸ்கா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அரிசி பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் அரிசி வந்து 3 டம்ளர் எனக்கு வந்துச்சு. ஸோ 1 கிலோ நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா லெமன், ஒரு லெமனு. தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கப் தயிர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன். ஒரு 4-5 பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, பிரியாணி இலை ஒரு 4-5 பிரியாணி இலை, ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய். ஏலக்காய் ஸ்மெல் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். அன்னாசிப்பூ வந்து ஒரு 3 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து பிரியாணி மசாலா. நான் ஆல்ரெடி நம்ம INDUZ கிச்சன் அண்ட் vlogோட சேனலில் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 1 கிலோ தான் நான் அரிசி போடுறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து குஸ்காவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள். ஸோ இப்போ குஸ்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கோம். இந்த தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை வந்து பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்னா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு, லெமன் ஜூஸை, அதோட தயிரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். 3 கப்பு தண்ணி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து மொத்தமாக தான் அளந்து அதில் ஒரு டம்ளரோ இல்லை 1 டம்ளரோ நான் கம்மி பண்ணிப்பேன். ஸோ 6 டம்ளருக்கு 4.5 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இங்கே ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க இந்த தண்ணியில். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு போடணும் உப்பு. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டேன். ஒரு ஃபுல்லில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அரிசிங்க பாதி வந்து அப்படி மேலே வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி குஸ்கா வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக நான் பார்த்திங்கன்னா தண்ணி அது ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன். எனக்கு நல்லா ரொம்ப நேரம் அரிசி ஊறினனால நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அரிசியும் வெந்துருச்சு. இங்கே சூப்பர் நல்லா அரிசி சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக அப்படியே வந்திருக்கு. இதில் இப்போ 1 ஸ்பூன் தான் நான் வந்து நெய் ஊற்றிருந்தேன். ஸோ இதில் திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு அது அப்படியே அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா உருகும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ குஸ்கா கம்மன்னு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா தால்சா. ஸோ இந்த தால்சா வந்து இந்த குஸ்காவுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஸோ வெஜ் தால்சா தான் பார்க்க போகிறோம். பிரியாணி குஸ்கா அதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தால்சா. ஸோ அந்த பாய் வீட்டு ஸ்டைலில் தால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தால்சா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ரெண்டு பருப்பும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, ஒரு 7 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன். கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். ஸோ நல்ல எனக்கு வந்து நீல கத்திரிக்காய் தான் இங்கே கிடச்சிச்சு. நம்ம கத்திரிக்காயோட மாங்காவும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி மாங்காய் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் கத்திரிக்காய் மட்டும்தான் இன்றைக்கி வந்து போட்டு தால்சா வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க தால்சா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா நான் பருப்பு 2ஐயும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயத்துக்கிட்ட இருக்கணும் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 சவுண்டு வந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தால்சாவுக்கு வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறேன். அதோட சீரகம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா, போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு.
எந்த காய் நம்ம போடுறோமோ அந்த காய்களையும் போட்டு மசாலாவோடு வதக்கிட்டு அந்த பருப்பில் போட்டு ஒரு கொதி விட போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மாங்காவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு மாங்காய் கிடைக்கல. ஸோ மாங்காய் நிறைய பேர் உருளைக்கிழங்கு கூட இதுக்குள்ளே வந்து போடுறாங்க குழந்தைங்களுக்காக. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் பருப்பில் அப்படியே எடுத்து இப்போ கொட்ட போகிறோம். துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த கடலைப்பருப்பும் பாருங்கள் இப்படி தெரியுது. ஸோ தால்ச்சாவுக்கு இந்த கடலைப்பருப்பு இப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும். சாப்பிடும்போதும் சரி பார்க்கும்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பருப்பில் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த இந்த காய் வெங்காயம் தாளித்து வச்சுருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு கிளறிக்கலாம். பாதி வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி அந்த புளியோட அந்த வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். ஸோ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ வெஜ் தால்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிரியாணிக்கு குஸ்காவுக்கு செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கம்மன்னு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெஜ்ஜு தால்சாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் கூட போதும். 20 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. குஸ்காலம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோடு அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பலன்னு தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பூன் இருக்குது, பசிக்கு கையில் தான் சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமாக சமையல் இருக்குது. இப்போ கத்திரிக்காய் இப்போ எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது. இருக்கிற இப்போ பசியில் ஒரு ஃபுல் குண்டானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சூப்பர்.